G20 மாநாடு நடக்குது. இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான மாநாடு. ஏன்னா இந்தியா தலைவராக இருக்கக்கூடிய மாநாடு. இந்தியாவினுடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநாடு. சொல்லப்போனால் இந்தியாவினுடைய தலைவிதியை மட்டும் கிடையாது, இந்தியாவை தலைவராக மாற்றுவதற்கான ஒரு மாநாடு தான் இந்த G20 மாநாடு. குளோபல் சவுத்தினுடைய தலைவன் யார் அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இந்தியா பதில் சொல்லியிருக்கு. என்னை விட்டா யாருப்பா இருக்கா அப்படிங்கிறது தான். இன்னிலிருந்து இது G20 கிடையாதாமே, G21 ஆமே அப்படிங்கிற கேள்விக்கு ஆமான்னு அடிச்சு சொல்றாங்க இந்தியா. இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன? ரஷ்யாவுக்கு எதிராக இந்தியா திரும்புமா திரும்பாதா அப்படிங்கிற பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் என்னுடைய ஃபாரின் பாலிசி இப்படித்தான். சமாதானமாக போகிறவங்களுக்கு சமாதானம், சண்டையாக வர்றவங்களுக்கு சண்டை. ரஷ்யா உக்ரைன் போல ரஷ்யாவை எதிர்த்து எந்த விதமான தீர்மானத்தையும் ஏற்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்ன இந்தியாவினுடைய ஸ்டாண்டை இன்னைக்கு 20 நாடுகளும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா கொடுத்த அந்த ஒரு டாக்குமெண்ட் ஓகே ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் இந்தியாவுக்கு பெரும் வெற்றி கிடைத்து விட்டது. அது கூடவே குளோபல் சவுத்தாக நம்ம மாறிட்டோம்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா அது குளோபல் நார்த்னா என்ன? பல கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒன் எர்த், ஒன் ஃபேமிலி, ஒன் ஃபியூச்சர், இதுதான் இந்தியாவினுடைய ஸ்லோகன். இந்த G20 மாநாட்டில் இந்தியா சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகன் ஒன் ஃபேமிலி அப்படிங்கிறது தான். நீயும் நானும் வேறெல்லாம் கிடையாதுப்பா, நம்மளாம் ஒரே குடும்பம் தான். கொரோனாவை எதிர்த்து நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம், நம்ம வெற்றி கொண்டு விட்டோம். அப்படி இருக்கும் நேரத்தில் இந்த போர், யுத்தம் வழியாகலாம் நடந்த பலவிதமான கசப்பான சம்பவங்கள், இதை ஏன் நம்மளால் வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குது பாருங்க. அப்போவே இந்தியா ரஷ்யா உக்ரைன் போரில் நிறைய நாடுகளிடையே பகைகள் வந்திருக்கின்றன, நிறைய நாடுகள் எதிரிகளாக மாறிட்டீங்க, அதெல்லாம் வேணாம், நம்மளாம் ஒரே ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறத திரும்ப திரும்ப எடுத்து சொல்லியிருக்காங்க இந்தியா. இன்று முதல் G20 அப்படிங்கிறதுக்கு பதிலாக G21 அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஆப்பிரிக்கா யூனியன் தான். இந்த ஆப்பிரிக்கன் யூனியன் அப்படின்னு சொல்லும்போது எங்கேயோ தூரமாக உட்காந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனை பிடிச்சி ஜெய்சங்கர் அவர்கள் சும்மா விறுவிறு நடந்து அவரை கூப்பிட்டுட்டு வந்து அப்படியே அந்த மெயின் டேபிள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேபிளில் உட்கார வச்சு ஆப்பிரிக்கன் யூனியன் அப்படிங்கிற ஒரு ஃப்ளாகையும் குத்தி வச்சு இந்தியாவினுடைய அந்த நிலைப்பாடு, மல்டிபோலார் வேர்ல்டினுடைய முக்கியமான முடிவாக ஆப்பிரிக்கா யூனியன் என்பது G20 மாநாட்டில் ஒரு புதிய அங்கமாக பெர்மனன்ட் மெம்பராக சேர்க்கப்பட்டு விட்டது. யாருமே எதிர்பார்க்கலப்பா, இப்படி ஒரு சம்பவத்தை இந்தியா செய்யும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமும் எதிர்பார்க்கல. பட் இதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி பிரெக்சிட்லேயே ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருந்தோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதென்ன குளோபல் சவுத் G20 மாநாடு அப்படின்னு சொல்லும்போது இது ஏன் உருவாக்கப்பட்டது தெரியுமா? ஆல்ரெடி G8 G20 அப்படிங்கிறதுக்கான ஒரு காணொலி, ஈஸி எக்ஸ்பிளனேஷன் சொல்லி தமிழ் பட்சத்தில் ஒரு காணொலி இருக்குது. பார்க்காத நண்பர்கள் தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க. 1999 ஒரு நிதி நெருக்கடி அப்படிங்கிறது ஏற்படுது. உலகில் இருக்கக்கூடிய 20 நாடுகள் சேர்ந்து ஒரு பொருளாதார குழுவை ஏற்படுத்துகிறாங்க. இந்த பொருளாதார குழு அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும், என்னென்ன ட்ரேடு செய்யணும், அது எப்படி செய்யணும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பொருளாதார குழு அப்படின்னு சொல்லலாம். அதில் 20 நாடுகள் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, உலக அளவில் இருக்கக்கூடிய ஜிடிபி எடுத்து பார்த்தோம்னா 85%, 75% சர்வதேச வர்த்தகத்தை உள்ளடக்கியது தான் இந்த G20 நாடுகள். ஸோ இந்த 20 நாடுகளுடைய நிதித்துறை மட்டும் தான் சந்தித்து பேசிக்கொண்டார்கள் கொஞ்சம் வருடங்கள்லாம். தலைவர்கள்லாம் இப்படிலாம் சந்தித்து கொண்டதெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே 2008 வருது. 2008 மறுபடியும் ஒரு ரிசர்ஷன் அப்படின்னு சொல்லி உலக பொருளாதாரம் ரொம்ப மந்த நிலைமையில் இருக்கும்போது இந்த G20 நாடுகளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் மட்டும் பேசினா போதாது, அதனுடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூட வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, இத்தாலி, ஜப்பான், தென்கொரியா, மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா, துருக்கி, இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன், இப்படி 20 நாடுகள். அதில் இப்போ ஆப்பிரிக்க யூனியனும் இணைந்திருக்கிறார்கள். அப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன செய்கிறாங்க? இந்த நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்காக மறுபடியும் ஒன்றிணைகிறார்கள் 2008. ஸோ இப்படி உருவானது தான் இந்த தலைவர்கள் ஒன்றிணையும் இந்த விழா. இதை தான் இந்த G20 2023 போது யூகேயினுடைய பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனாக் அவர்கள் கூறுகிறார். 15 வருடத்திற்கு முன்னாடி இந்த உலகத்தில் பெரிய நிதி நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்தில் G20 நாடுகள் ஒன்றிணைந்து அதை காப்பாற்றணும். இப்போ மறுபடியும் இந்த 20 நாடுகள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் அப்படின்னா ஏதோ விதமான மாற்றம் நிகழப்போகிறது. அந்த மாற்றத்தில் நாங்களும் இருக்கோமே அப்படிங்கிறது எங்களுக்கு பெருமை தான் சொல்கிறாரு ரிஷி சுனாக் அவர்கள். ஆனால் அந்த பெருமை மிகு தருணம் இந்தியாவில் வைத்து நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறது நமக்கான பெருமை. நாம் ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் கூட நேருக்கு நேராக பேசுகிறோம், நம்முடைய பிரதமர் பேசுகிறாரு. அதே மாதிரி ஜோ பைடன் அவர்களும் நம்முடைய இந்திய நாட்டு பிரதமர் மோடி அவர்களும் பேசிக்கொள்கிறார்கள். சவுத் கொரியாவினுடைய அதிபர் கூட நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பங்களாதேஷ் இப்படின்னு சொல்கிற பல உலக நாட்டு தலைவர்கள் தனித்தனியாகவும் குரூப்பாகவும் நம்ம கூடலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இந்தியாவினுடைய சிறப்பு என்ன தெரியுமா?
இந்தியா தலைவராக இருந்த போதுதான் கிட்டத்தட்ட 112 அவுட்கம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த 112 அவுட்கம் இதுவரையிலும் எந்த நாடும் சாதித்தது கிடையாது. ஸோ இந்தியாவினுடைய தலைமை பொறுப்பில் 73 அவுட்கம் லைன் ஆஃப் எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறதும் 39 அனெக்ஸ்டு டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் சப்மிட் செய்யப்பட்டு அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி 112 சேஞ்சுக்கு காரணமாக இருந்த ஒரு நாடு, ஒரு தலைவர், ஒரே ஒரு நாடு இந்தியா மட்டும்தான். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகள் பட்டியலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 70, 79, 50, 49 இப்படி தான் இருக்காங்க. நாம் இருக்கோம் 112 டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கு இந்தியாவினுடைய விளையாட்டு. சரிடா, இந்த சவுத்து, குளோபல் சவுத்துன்னு சொன்னீங்க, அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிங்கிற உங்களுடைய கேள்விக்கான பதில். இப்போ இது இந்தியான்னு அழைக்கிறாங்களா, பாரத் அப்படின்னு அழைக்கிறாங்களான்னு கேட்டால், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முன்னாடி இந்தியான்னு இல்லை பாரத் அப்படின்னு தான் இருந்துச்சு. இதுவே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக இருந்தாலும் நமக்கு இப்போவும் இந்தியா தான். ஸோ இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரிக்ஸ் மாநாட்டில் ஒரு வார்த்தையை சொல்றார். இந்தியா இஸ் பிகேமிங் வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் அண்ட் அப்கமிங் G20 மீட்டிங், தட் வாய்ஸ் வில் பி ஹியர்ட் அப்படின்னு சொன்னார். ஸோ குளோபல் சவுத்தினுடைய ஒரு குரலாக இந்தியா ஒலிக்கும். அந்த குரலை நீங்கள் G20 மாநாட்டின் போது கேட்பீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார் பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஏதோ ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரேன்னு பார்த்தோம். இந்த குளோபல் சவுத் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை. எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிபி பெர் கேபிட்டா இன்கம் இருக்குது பார்த்தீங்களா? அதன் பேஸில் கிட்டத்தட்ட 15,000 அமெரிக்க டாலருக்கு கூடுதலாக சம்பாதிக்கக்கூடிய நாடுகளை குளோபல் நார்த் அப்படின்னு சொல்கிறாங்க. 15,000 USDக்கு கீழே சம்பாதிக்கக்கூடிய நாடுகளை, வளர்ந்து வரக்கூடிய நாடுகளை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குளோபல் சவுத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெமிஸ்பியர், நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே குளோபல் நார்த். அதில் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா மட்டும் இந்த பக்கமாக சிக்கி கொண்டாலும் அது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம குளோபல் நார்த் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் யூனியனாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இந்த நாடுகள் எல்லாத்தையுமே குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளோபல் சவுத்தில் எத்தனை நாடுகள் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் 134 நாடுகள் இருக்காங்க. இந்த 134 நாடுகளில் நான் தான் பவர்ஃபுல்லான நாடு அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு நாடு சீனா. சீனா சொல்கிறாங்க, நாங்கள் தான் பவர்ஃபுல்லான நாடுப்பா, இந்த குளோபல் சவுத்தை பொறுத்த வரைக்கும் எங்களை அடிச்சுக்கிட ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவில் OROB, அதாங்க ஒன் ரோடு ஒன் பெல்ட் அப்படிலாம் சொல்லி பயங்கரமான ப்ராஜெக்ட்லாம் இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ராகுல் காந்தி அவர்கள் கூட வெளிநாடுகளில் போய் OROB நல்லா இருக்கு, ஆனால் இந்தியா தான் சரியில்லைன்னு சொல்லி குற்றச்சாட்டெல்லாம் அடிக்க வச்சுட்டு இருக்கார்ல. எந்த ஒரு நாட்டினுடைய தலைவர் இப்படி போய் தன்னுடைய நாட்டை எதிர்நாட்டில் போய் இப்படி விலைக்கு விற்பார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இதை நான் சொன்னால் மறுபடியும் அதுக்கு நிறைய விதமான பட்டப்பெயர்கள்லாம் கிடைக்கும். பட் ராகுல் காந்தி அவர்கள் சொல்வது, அதுவும் வெளிநாடுகளில் போய் நம்ம நாட்டை அவமானப்படுத்துறது அப்படிங்கிறதுலாம் வேற லெவலில் செஞ்சுட்டு இருக்கார். சீனாவினுடைய OROB நல்லா இருக்கான், ஆனால் அந்த OROBயை பல நாடுகள் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. இது டெப்ட் ட்ராப்டா? நீ பல நாடுகளுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிற பெயரில், அவங்க நாட்டு எக்கனாமியெல்லாம் நீ பலப்படுத்துறங்கிற பெயரில் கடன் கொடுத்து அந்த நாட்டை எழுதி வாங்கிட்டு இருக்க. இலங்கை டவுன் ஆயிருச்சு, பங்களாதேஷ் டவுன் ஆயிருச்சு, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய மியான்மர் டவுன் ஆயிருச்சு, பாகிஸ்தான் டவுன் ஆயிருச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினச்சிட்டு இருக்கீங்க? சீனாவினுடைய கடன், அதிகப்படியான கடன் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஸோ இந்த OROB அப்படிங்கிறத வச்சு சீனா பெரிய அளவில் நம்ம குளோபல் சவுத்தினுடைய லீடராக மாறிடலாம் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு கொரோனா வருது. கொரோனா வந்தோடனே வளர்ந்துட்டு இருந்த நாடுகள் எல்லாம் டமன்னு அடி வாங்குது. வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொன்ன நாடுகள் எல்லாம் மறுபடியும் வீழ்ச்சி அடைகிறார்கள். இதில் ஒரே ஒரு நாடு மட்டும் வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு சொன்னால் அது இந்தியா தான். இப்போதும் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுவும் இந்தியா தான். என்டையர் வேர்ல்ட் இஸ் ஒன் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறோம். ஸோ என்டையர் வேர்ல்ட் இஸ் ஒன் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தையை தூக்கி உள்ளே போட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம்ப்பா, எங்களுக்கும் இந்த குளோபல் சவுத் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தான் அப்படிங்கிறத எல்லா இந்த உலக நாடுகளுக்கும் எடுத்து சொல்கிறது இந்தியா. அதன் பிறகு தான் பல இடங்களில் ஆப்பிரிக்க யூனியனை நம்ம உள்ள கொண்டு வரணும். கண்டிப்பாக அவங்களுடைய வாய்ஸ், அது கேட்காத குரல். உலக நாடுகள் அவங்களுடைய குரலை மட்டுமே கேட்க மாட்டேங்கிங்களே. 54 நாடுகள் இருக்குது. அந்த 54 நாடுகளையும் சேர்த்து ஆப்பிரிக்கன் யூனியன் இல்லாட்டி அந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை யார் பேசுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்தியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்கள ஒரு மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லும்போது இதே விஷயத்தை ரஷ்யாவும் சொல்கிறாங்க. அப்படி ரஷ்யா சொல்கிறதோடு நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் இந்தியா என்ன செய்து விட்டது? G21 ஆப்பிரிக்கன் யூனியனை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஜனவரி 2023 இதுக்கான ஒரு பெரிய கூட்டமைப்பை இந்தியா ஏற்படுத்துது. சொல்லப்போனால் குளோபல் சவுத்தினுடைய ஒரு விர்ச்சுவல் மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த விர்ச்சுவல் மீட்டிங்கில் பாகிஸ்தானும் இருந்தாங்க, சீனாவும் இருந்தாங்க. எல்லாரும் இருக்கும்போது தான் குளோபல் சவுத்தை பற்றி நம்ம இந்தியா அதிகப்படியாக பேசினார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த குளோபல் சவுத்தில் இந்தியாவும் ஒரு பவர்ஃபுல்லான நாடு. இந்தியா நினச்சா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதை இன்னைக்கு செய்து காண்பித்த தினம் இந்த ஒரு G20 மாநாட்டின் போது நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு வேற எந்த ப்ரூஃபும் நமக்கு தேவையில்லை. சரி, இதில் தான் சீனாவும் கோதாவில் இருக்காங்களே அப்படின்னு கேட்டால் சீனா மட்டும்தான் கோதாவில் இருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி இப்போ இந்தியா முன்னிலை பெற்றிருக்கிறது என்பது தான் கூடுதலான சிறப்பு. இந்த சிறப்பில் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா?
ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா பெர்மனன்ட் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக வழிமுறை செய்து தருகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. 2028 2029 சுழற்சி முறையில் ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் இந்தியாவுக்கு கிடைப்பதற்கான அந்த மனுவை நம்ம போட்டிருக்கோம். அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்தியாவை நாங்கள் நேசிக்கிறோம், இந்தியா எங்களுடைய உயிர் மூச்சு, இந்திய பிரஜைகள் எங்கள் நாட்டினுடைய உயிர் மூச்சாக நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் இன்னைக்கு இந்தியாவுக்கு பெரிய வெகுமதியை தேடி தந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவோடு இந்தியா நிப்பாட்டி இருந்தா பரவாயில்லை, இந்தியா நேர அரபுலக நாடுகளை கூப்பிடுது. சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அமெரிக்கா இவங்க கூடலாம் சேர்ந்து ஒரு ரோடு அண்ட் ரயில் திட்டத்தை நம்ம இனிஷியேட் பண்ணோம்ல, அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு விந்தையான ஒரு நிகழ்வு நடக்கிறது. அதற்கான உறுதி ப்ரூஃப் இன்னைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்தியா ரோடு ரயில் திட்டம் அப்படின்னு சொல்லும்போது சீனாவுக்கு செம்மையான ஒரு பதிலடி கொடுக்கணும். அவங்க சொன்ன பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் பதிலாக நாங்கள் போடுற இந்த ரோடு அண்ட் ரயில் திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத உலக நாடுகள் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவினுடைய பங்கு இந்த ஒரு வழித்தடத்தில் மிக முக்கியமானது. நாம் என்ன செய்யலாம், ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற அந்த அட்டாக்ல இப்போ இந்தியா ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. யாருக்கும் நான் எதிரி கிடையாது. ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா வார் கிரைம் செய்த நாடு அப்படின்னு சொல்லி அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 20 நாடுகள் சொன்னாங்க. இல்லை நான் அறிவிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு நாடு சொன்னது. இன்னைக்கு அந்த ஒரு நாடு சொன்னதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அந்த 20 நாடுகள். ரஷ்யாவை நம்ம எதுவுமே செய்யலை, ரஷ்யாவை நம்ம என்ன செய்யலை, வான் பண்ணலை, எதுவுமே செய்யலை. அதுக்கு பதிலாக இந்தியாவினுடைய அடுத்த திட்டம் என்ன, அமெரிக்காவும் அதற்கு கையெழுத்து போட தயாராக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்த G20 மாநாட்டில் இப்போ கிடைச்சிருக்கிற தகவலின்படி ஆப்பிரிக்கன் யூனியன் உள்ளே வந்துட்டாங்க. குளோபல் சவுத்தினுடைய லீடராக இந்தியா மாறிட்டு இருக்காங்க. இந்தியா, சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகள் ஒன்றிணைந்து இந்த ரோடு ரயில் திட்டத்துக்கு அடுத்த முடிவை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம் என்னென்ன அப்டேட் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.